பாண்டிச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு சற்றேறக்குறைய 2 மாதம் முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் உள்பட மற்ற எல்லா அமைச்சர்களும் பதவியேற்று அதுவும் சில 2 மாதம் முடிஞ்சிருச்சு, 1.5 மாதம். ஆனால் இன்னைய வரைக்கும் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் எதுவும் பிரித்து ஒதுக்கப்படலை. அதே மாதிரி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படலை. சட்டமன்ற கூட்டமும் இன்னும் முதல் முறையாக நடத்தப்படவும் இல்லை. எனவே சட்டமன்றம் நடந்திருக்கு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு எல்லா மாநிலங்களையும் வழக்கமான பணிகள், வழக்கமான அரசு நடவடிக்கை எல்லாம் செயல்பட ஆரம்பித்த பிறகும் பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் ஒரு சின்ன விஞ்சு கூட இந்த அரசாங்கம் நகராமல் அப்படியே உட்கார்ந்துருக்கு. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, பாஜகவுக்கும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணியாக இருந்தாலும் பாஜகவுடைய கோரிக்கைக்கும் என்ஆர் காங்கிரஸ் கோரிக்கைக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட முடியாத நிலையில் இன்னும் இலாக்காக்களை எப்படி ஒதுக்கிறது, சபாநாயகரை யாருக்கு வச்சுக்கிறது என்பதில் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரஸ்பர கூட்டணி பேரத்துக்குள்ள இன்னும் ஒரு ஒற்றுமை ஏற்படாததுனால ஒட்டுமொத்தமான பாண்டிச்சேரி மக்களுக்கு அரசு நிர்வாகம் செயல்படாத நிலையில் இருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் இதை ஆழமாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இப்போவும் எப்போ அது தீரும்னு சொல்ல முடியாது. அதாவது பாஜகவோடு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த பிறகு பாஜக ஆட்டு வைக்கிற ஆட்டத்துக்கெல்லாம் அவர் அடிபணிய வேண்டிய ஒரு மோசமான நிலைமை என்பதுதான் ஏற்படுது. பேய்க்கு வாக்கப்பட்டா எப்படி இருக்கணுமோ அது மாதிரிதான் இன்னைக்கு என்ஆர் பாஜகவோட மாட்டிக்கிட்டு அவர் இன்னைக்கு அரசும் செயல்பட முடியாம, அமைச்சரவையும் செயல்பட முடியாம, குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன கோப்புல கூட வேற யாரும் கையெழுத்து போட முடியாத ஒரு அரசு இருக்கா இல்லையா பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அரசு இல்லாத மாதிரி தெரியுது. இப்படியான ஒரு திருசங்க சொர்க்கத்துல இந்த அரசு இருப்பதைத்தான் நம்மால பார்க்க முடியுது. இதனால பாண்டிச்சேரி மக்களுடைய அடிப்படை சாதாரண, உதாரணமா பாண்டிச்சேரி நகரத்துல குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா வருது. அடுத்தடுத்து வேறு பல இடங்கள்ல பெரிய பிரச்சனையா வருது. இப்போ அதையெல்லாம் தீர்க்க வேண்டிய அரசு அவங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தையே தீர்க்க முடியாம திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருப்பது மக்களுக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்குது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்கிற திட்டத்தை நாசப்படுத்தி அதை விஎம்ஜி ராம்ஜி என்கிற பேரை மாற்றி ஒட்டுமொத்தமான அந்த திட்டத்தையே நிலைகுலைய வச்சுட்ட நிலைமை என்பதுதான் ஏற்பட்டது. இப்போ பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 40 கோடி ரூபா பணம் மத்திய சர்க்கார் ஒதுக்குதான். அந்த 40 கோடி ரூபாயை ஒதுக்குனாங்கன்னா ஒரு 25 நாள் கூட இங்க இருக்கிற வேலைகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்க முடியாது. அதுக்கு மேல மாநில சர்க்கார் பணம் ஒதுக்கணும். என்ன நம்ம பாண்டிச்சேரி மாநில சர்க்கார்ட்ட எங்க பணம் இருக்கு? அப்போ ஒட்டுமொத்தமா மத்திய சர்க்கார் மாநில அரசுகளுடைய தலையில சுமையை சுமத்தி இந்த கிராமப்புற வேலை ஒரு திட்டம் என்கிற திட்டத்தையே ஒட்டுமொத்தமா பாழ்படுத்துவது என்கிற முடிவோட செயல்படுது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் அதை கண்டிச்சு இதை மாற்றணும் என்று மத்திய அரசாங்கம் வற்புறுத்துறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உட்பட நீங்க எங்க தலையில இந்த அளவுக்கு 5000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறத எங்களால் ஏற்க முடியாது. எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா நீங்க இந்த 5000 கோடி ரூபாய் ஏற்கனவே இந்த மாதிரி ஒதுக்கி எங்களுக்கு செஞ்சாதான் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த முடியும்னு தமிழக முதலமைச்சர் விஜய் உட்பட இன்னைக்கு மத்திய சர்க்காருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனா பாண்டிச்சேரி முதலமைச்சர் கவர்னரோடு சேர்ந்து அந்த திட்டத்தை துவக்க விழா நடத்துறதுதான் அக்கறை காட்டிட்டு இருக்காரு தவிர அந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டில் இருக்கிற இதை கொஞ்சம் கூட விமர்சிக்க தயாராக. எனவே மத்திய அரசாங்கத்தோட கூட்டணி வச்ச பிறகு, பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு நடக்க போறது உண்மையிலேயே பாஜக அரசாங்கம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ஆர் காங்கிரஸ் வேற என்ன திட்டத்தை செயல்படுத்த போறாரு? அவங்க பிஎம்ஜி ராம்ஜி திட்டம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செயல்படுத்த நிலைமை என்பதுதான் ஏற்படுது. எனவே முழுக்க முழுக்க தொழிலாளிகளை பத்தி கவலை இல்லை, தொழிற்சங்க உரிமைகளை பத்தி கவலை இல்லை, 100 நாள் இந்த கிராமப்புற விவசாய தொழிலாளி வேலை என்கிற அதை பத்தி கவலை இல்லை. முதலமைச்சருக்கு என்ன ஒரே கவலைன்னா அவர் முதலமைச்சராக இருந்தா போதும். நாட்டில் எது நடக்குது எது நடக்கல, என்ன எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு முதலமைச்சர் பதவி மட்டும் இருந்தா போதுங்கிற ஒன்னே மட்டும் குறிக்கோளா வச்சிருந்தா மாநிலம் என்ன ஆகுங்கிற கேள்விதான் இன்னைக்கு ஆளாகுது. அதே மாதிரி இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே எல்லா மட்டத்திலேயும் ஊழல். பாண்டிச்சேரி அரசுன்னா
ஊழலுக்கு பெயர் பெற்ற அரசுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அந்த போலி மருந்து தயாரிப்பு கம்பெனில எவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடு நடந்ததுன்னு. 26 பேர் உயர்ந்த அதிகாரிகள் உட்பட எல்லாம் கைதானாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு எல்லாரும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. இப்ப சிபிஐ ரொம்ப எடுத்து, இப்ப சிபிஐ யார் கையில இருக்கு? எல்லாம் மத்திய சர்க்கார் கையில இருக்கு. மத்திய சர்க்கார் நினைச்சா சிபிஐ விசாரணை நடக்கும், இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் நற்சான்றிதழ் கொடுத்து அவங்கள பூரா விடுவிச்சாலும் விடுவிச்சதுதான். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய இந்த மருந்து பேர ஊழல், போலி மருந்து ஊழல் உள்ளிட்ட ஊழல்களை எதிர்த்து ஒரு வலுவான இயக்கத்தை நடத்துவது என்றும் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். பாஜக பயந்தாக நிறைய இலாக்காவே ஒத்துக்கொள்ள முடியல. அவர் சொல்றது உண்மைன்னா, ரங்கசாமி எல்லாருக்கும் இதாங்க உங்களுக்கு இலாக்கா, இதாங்க உங்களுக்கு மந்திரி பதவி, இதாங்க சபாநாயகர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே. பாஜகவுக்கு இவரு பயப்படுறாரா, இவரு பாஜகவுக்கு பயப்படுறாராங்கிறது கேள்வியால இருக்கு. இன்னைக்கு இவருக்கு பாஜகவுக்கு பயப்படாம இருந்திருந்தா ஏங்க கேரளாவில் தேர்தல் முடிஞ்சு எல்லா போய் சட்டமன்ற கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு, மேற்கு வங்காளத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு, அஸ்ஸாம்ல நடந்து, ஏன் பாண்டிச்சேரியில் மட்டும் நடக்கல? அடிப்படையான காரணம் பாஜகவுடைய நிர்பந்தம் இவரை திக்குமுக்காட வச்சிருக்க, அவ்வளவுதான். அதான் உண்மை. அதாவது நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு அரசே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது, அதை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம். முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரையில அவர் ஏற்கனவே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அந்த பேச்சிலையும் சரி, சட்டமன்றத்தில் நடந்த பேச்சிலையும் சரி, நேற்றைய தினம் தோழமை கட்சிகளை கூட்டி வச்ச ஒரு பேச்சுக்கும் சரி, எங்களை பொறுத்த வரையில் மத்திய அரசாங்கத்தினுடைய மதவெறி கோட்பாட்டுக்கு நாங்கள் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு மதசார்பற்ற அரசாக, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற அரசாக எங்களுடைய அரசு இருக்கும் என்பதை உறுதியா அவர் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணிஞ்சு போறது அல்லது மாநில சுயாட்சியை, மாநில உரிமையை விட்டு கொடுக்காம உறுதியா இருப்போம்னு அவர் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. எனவே அதை நம்ம அதுக்கு மேல எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறாருங்கிறத பொறுத்து தான் இப்போ வரைக்கும் அதுல உறுதியா இருக்காருங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் ஆளுநருக்கு அந்த மாதிரி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறதுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கு நேரடியா உத்தரவிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவர் கிடையாது. அப்படி செய்தால் ஆளுநர் தவறு, மாநில அரசு நிச்சயமா அதை கண்டிக்கணும். அப்படி ஆளுநர் ஆட்சியை இன்னொரு பக்கம் உழைய விட்டா அப்புறம் எதுக்கு மாநில அரசு ஒன்று இருக்கு? எனவே அது அப்படி செய்வது நடவடிக்கை தவறு. அதை மாநில அரசு, விஜய் அரசாங்கம் அதை உறுதியா கண்டிக்கணும். மாநிலருக்கு அப்படிப்பட்ட, ஆளுநருக்கு அப்படிப்பட்ட அதிகாரமே கிடையாது. ஏற்கனவே பல முறை பல்கலைக்கழகங்களை கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு நடத்தலாம் வன்மையா கண்டிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு அரசு கண்டிச்சிருக்கு. எனவே அதை வன்மையா கண்டிக்க வேண்டும் என்று நானும் வற்புறுத்த விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் போட்டியிட்டாங்களோ அதுக்கு உடன்பட்டு தான் செயல்பட வேண்டுமே தவிர, தேர்தலுக்கு முன்னாடி அவங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு போகட்டும், எந்த கட்சியில வேணாலும் சேரட்டும். பட் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு கட்சியின் அடிப்படையில் நின்ன பிறகு அப்புறம் நாங்க இந்த பக்கம் போறோம், அந்த பக்கம் போறோம், பதவியை ராஜினாமா பண்ணுறதெல்லாம் ஒரு நியாயமான நடவடிக்கையாக மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கல. சரி, இப்ப இடைத்தேர்தல் வந்தா அதுக்கான செலவை யாரு ஏத்துக்க போறா? எம்எல்ஏக்கள் அடிக்கடி ராஜினாமா பண்ணிருந்தா இதுக்காக கூடுதல் செலவு யாருக்கு சேரும்? ஸோ இது அவங்க, அதாவது அவங்க என்ன சொல்லலாம், எங்களுக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல நீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும், இந்த கட்சியில இருக்கலாமா வேணாமா. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தங்களுக்கு எதிர்பார்த்து நடக்கல அல்லது இன்னொரு இயக்கத்துக்கு போனாதான் அடுத்த பலனை அனுபவிக்க முடியுங்கிற அடிப்படையில அப்படி பதவி மாறுவது என்பது அவ்வளவு பொருத்தமான நடவடிக்கையா நாங்க பார்க்கல. எனவேதான் நாங்க ஏற்கனவே விமர்சனம் பண்ணோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு சொன்னா எப்போ வரலாம்? எதிர்பாராம அந்த உறுப்பினர் காலமாயிட்டா வரலாம், அல்லது ஒரு எம்பி எம்எல்ஏ 2 தொகுதியிலும் சேர்ந்து நிற்கிறாங்க, ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணா வரலாம். இப்படி இயற்கையான காரணங்களால வரலாமே தவிர
இவங்க ஒரு இடைத்தேர்தலை உருவாக்குற மாதிரி இப்படி செயல்படுவது அவ்வளவு பொருத்தமானதா படல. அது தேவையற்ற சர்ச்சையை தான் உருவாக்குது. எனவே ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க போய் உடனடியாக சேர்த்ததையே நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிடுறோம். மீண்டும் மீண்டும் தொடருவது என்பது அவ்வளவு நியாயமானதா படலை. நாங்க தெளிவா சொல்றோமே, பிஜேபி எதிர்க்கிற இந்தியா கூட்டணியில் சிபிஎம் உறுதியா இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்தியா கூட்டணியில் கூடிய கட்சிகளுக்குள்ள சில மாறுபாடுகள் இருக்கலாம், சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா பிஜேபி எதிர்க்கிற விஷயத்தில் நாங்க இந்தியா கூட்டணியில உறுதியா இருக்கோம். இந்தியா கூட்டணிங்கிறது புதுச்சேரியில இருக்கா, பொதுவா இந்தியா கூட்டணி பிஜேபி எதிர்த்த இந்தியா கூட்டணி என்பதுல நாடு முழுவதும் சிபிஎம் இருக்கு. பாண்டிச்சேரியில இந்தியா கூட்டணி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா இங்க காங்கிரஸ் இங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்பதே ஒரு கூட்டணியா செயல்படாத ஒரு நிலைமை பாண்டிச்சேரியில இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் ஒரு இணைந்து செயல்பட்டு இருந்தா தேர்தல் முடிவே வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பரஸ்பர போட்டிங்கிறது ஒட்டுமொத்தத்தில் இந்தியா கூட்டணியுடைய செயல்பாட்டையே பலவீனப்படுத்துகிறது. ஆகவே பாண்டிச்சேரியை மட்டும் வச்சு நம்ம பார்க்க முடியாது. இந்தியா முழுவதும் பிஜேபி எதிர்க்கிற இந்தியா கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணியில் சிபிஎம் தொடர்கிறது. அதாவது யார் எந்த கட்சியில சேர்றாங்க, எந்த கட்சியில சேர்த்துக்கிறாங்கிறத பத்தி எல்லாம் நாங்க கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல எங்களை பொறுத்த வரையில் நாங்க என்ன சொல்ல போனா, நேற்றைய முன்தினம் தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை விஜய் அவர்கள் கூட்டின போது நாங்க தெளிவா சொன்னா அந்த கூட்டத்துக்கு நாங்க வர இயலாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரையில் இப்பொழுதைக்கு தாவேகாவை ஒரு ஆட்சி இல்லாத சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஆதரிக்கிறோமே தவிர தாவேகா உருவாக்குற கூட்டணியில நாங்க அங்கம் பெற விரும்பல. அந்த அரசாங்கத்திலையும் நாங்க இல்லை, நாங்க வெளியில இருந்து ஆதரிச்சிருக்கிறோம். எனவே நாங்க என்ன சொன்னோம், நீங்க அரசுல இடம்பெற்று இருக்கிற கட்சிகளை வச்சு நீங்க கூட்டம் நடத்துங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்க கூட்டணி உருவாக்குங்க, என்ன வேணாலும் பேர் வைங்க, அதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம். ஆனா ஒரு ஆட்சியே இல்லாத குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுனால நாங்க ஆதரிக்கிறோம். அந்த ஆதரவு எங்களுக்கு தொடரும். நாங்க அந்த கூட்டத்துக்கு வரலங்கிறதுனால ஏதோ நாங்க ரொம்ப தூரம் போயிட்டோம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆகவே உங்களை நாங்க தனியா சந்திக்கிறோம்னு சொல்லி நாங்க சரியா சந்திச்சு எங்களுடைய ஆதரவையும் மக்கள் சார்ந்திருக்கிற பல கோரிக்கைகளையும் முதலமைச்சர் நாங்க வற்புறுத்திக்கிறோம். இல்ல இப்பொழுதைக்கு அப்படி இல்ல, அதாவது இதெல்லாம் எதிர்காலத்துல எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலேயே நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்பொழுதைக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி அடிப்படையில் செயல்படுகிற அரசாக தான் அந்த அரசு இருக்கிறது. இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளையில ஈடுபட்டிருக்கிற பல சுரங்கங்கள் அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு மட்டங்கள்ல ஊழல் முறைகேடுகள் நடக்கிறத சில நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனா ஊழலை எதிர்ப்பது, ஊழலை ஒழிப்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. அது ஒன்றும் இந்த சமூகத்துல ஒட்டுமொத்தமா புறையோடி போயிருக்கிற ஒரு அங்கமா இருக்கு. கீழே இருந்து மேல வரைக்கும் ஊழல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எனவே இதை எதிர்த்து உறுதியா போராடுகிற போது எங்களுடைய ஆதரவு தொடரும். இப்போ அவங்க அந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறத நாங்க ஆதரிக்கிறோம். இல்ல இருக்கலாங்க, அதான் சொல்றேன். அதாவது ஊழலை ஒழிக்கணும்னு ஒரு அரசு வந்திருக்கிற போது அந்த ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு நாள்ல நடந்துற விஷயம் அல்ல. அந்த தாவேகால இருக்கிறவங்க எல்லாருமே அதுல உடன்படுவாங்களாங்கிறதே ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஒட்டுமொத்தமா இதர நீங்க அதிமுக போய் சேர்றவங்க எல்லாம் ஊழலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இதெல்லாம் அது அவங்க போய் சேர்த்துக்கிற போது நீங்க ஏன் சேர்த்துக்கிட்டீங்க நாங்க கேட்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது. இப்ப தாவேகாவே விரும்பி ஒருத்தர் சேர்க்கிறாங்க, சரி இவர் பேர்ல இவ்வளவு வழக்கெல்லாம் இருக்குன்னா அது அவங்க தான் யோசிக்கணும். அவங்க ஒன்றும் ஒரு அரசியல் கட்சிங்கிற போது இதெல்லாம் தெரியாதவங்க கிடையாது. அவங்க என்ன சின்ன குழந்தை அப்படி கிடையாது. தேர்தல் நின்று இருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அடுத்த பல ஆண்டுகள் ஆட்சியை தொடருவோம்னு சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் அவங்க தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இவங்களை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, இவங்களை சேர்த்துக்கிட்டா நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு அவங்க தான் அது தீர்மானிக்கணும். எங்களை பொறுத்த வரையில் அந்த ஆட்சியில ஊழலோ அல்லது மக்களுக்கு விரோதமான
செயல்பாடுகள் வந்தா அதை உறுதியா நாங்க அதனாலதான் அந்த கூட்டணியில நாங்க அங்கம் பெறலன்னு சொல்றோம். ஒரு கூட்டணி என்கிற அந்த சகாப்தம் வேண்டாம், அதனால பலதை விட்டு கொடுக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. எனவே எங்களை பொறுத்தவரை இடதுசாரிகள் தனியா இருப்போம், நிலைமை தேவை ஏற்படுகிற போது எங்களுடைய குரலை வலுவா எழுப்புவோங்கிறதுனாலதான் அந்த கூட்டணியில நாங்க பங்கேற்காம வெளியில இருக்கோம். தமிழ்நாடு அரசியல் இதுவரை பார்க்காத அளவுக்கு எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இது ஊழல் கிடையாது. அதாங்க நான் சொல்றேங்களேன், எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறது, அதுக்கு பின்னாடி பணமோ அல்லது குதிரை பேரமோ, இது போன்றதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியல் அல்ல. இதை நாங்க என்னைக்குமே ஏற்கல. ஆனா ஒண்ணு மட்டும், பணம் இருந்ததோ இல்லையோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்சி தாவுவதற்கு ஊக்கப்படுத்துவது என்பது நேர்மையான செயல் அல்ல. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். யார் செஞ்சாலும்